நல்லா நறுமணம் வீசுற மாதிரி ஒரு பேர் சொல்லிருக்கீங்க. மீனா, இது உனக்கு தான் நல்லது. எனக்கா? ஆமா மீனா, நீ தானே நம்ம குடும்பத்துல பூ வைக்கிற. ரோஜா இல்லம்னு வச்சா அப்ப நீதான் பூவெல்லாம் கட்டி இந்த வீட்டை வாங்கினேன்னு வெளில எல்லாரும் பேசுவாங்க. சார் அந்த பேர் வேணாம் சார். அந்த பேர் செட் ஆகாது. வேற பேர் சொல்லுங்க. என்னப்பா உட்கார கப்பல பேரமா சொல்லிட்டான்? நீ சும்மா இருந்திருந்தாலே அவன் முதல் சொன்ன பேரே வச்சிருப்பான். அங்கிள், எங்க மீனாக்கு கிரெடிட் வந்துருமோன்னு மனோஜ் பயந்துட்டாரு. ஏங்க, அடுத்தவங்க உழைப்புல நான் எங்க பேர் எடுத்துக்க போறேன்? அண்ணி இருங்க, அடுத்து என்ன பேர் சொல்றாருன்னு கேட்போம். இந்த பூ பேரு நார் பேரெல்லாம் எதுவும் வேண்டாம். வேற ஒரு நல்ல பேரா சொல்லுங்க. சரியான ஒரு பேர் மாட்டியிருக்கு. ரோஹிணியில இருந்து ரோ, மனோஜ்ல இருந்து மா, விஜயால இருந்து யா, ரோமையா. எப்படி இருக்கு? ரோமையா. ரோமையா. ரோமையா, இது என்ன பேரு? ஐய, என்னப்பா அது? என்னது ஏதோ ஃபாரின் நாய்க்கு பேர் வச்ச மாதிரி இருக்குது. ஏங்க, நல்ல விஷயம் பேசும்போது எப்படி பேசுறான் பாருங்க. பின்ன என்னப்பா அது? ராமையா ராமையா மாமியன். முத்து, உங்க ஒப்பீனியனை இங்க யாரும் கேட்கல. இந்த பாரு முத்து, இப்படி எல்லாம் கேலி பேசக்கூடாது. ரோமையாங்கிற பேரு பல மொழிகள்ல பல அர்த்தத்தை குறிக்குது. அதுல வெற்றி, அழகு, குறிப்பா பணம் வரவு அதிகமா இருக்கும். இப்படி பல அர்த்தம் இதுல அடங்கி இருக்கு.